Let us all let's all sit erect, palms above the lap facing the ceiling, spine erect with a beautiful smile. We'll be chanting the vibrant tone 3 times before starting the session. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting now, take a deep breath. Om, Om. Take another deep breath. Om. Take another deep breath. Om. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க தொடர்ந்து அவை பிராட்டியோட பயணிக்கலாம். இன்னைக்கு பாக்கியமா வந்துட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போன முறை அவங்க வைஃபை கிடைக்காம நெட்வொர்க் கிடைக்க கஷ்டப்பட்டது. ஐ குட் ஃபீல் இட். சரி, அதுதான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. ஐ ஆல்வேஸ் லுக் அட் த ஸ்கிரீன் ஹவு இன்டராக்டிவ் தட் கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி. அதுல முக்கியமா ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் பாக்கியமா. அவங்க சொல்லுவாங்க எனக்கு முடியலையான்ற அந்த முடியலைங்கிறத உங்களுக்குள்ள விதமான உணர்வு. அதுதான் இறைமை, அதுதான் கடவுள். கிடையாது அந்த தவிப்பு முடியலையே. அப்போ அந்த அறிவுக்கு தியானத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறத பொறுத்து. அதுதான் என்னுடைய பாக்கியம். இப்ப தொடர்ந்து பயணிக்கணும். போன முறை நாம திருப்பி திருப்பி ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை திருப்பி திருப்பி நம்ம ஆக்ஞாக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். கூடவே வாங்க. தற்புருடம் தற்புருஷம் தானுங்கிற உணர்வு இருக்கிறது. அப்படியே சுழுமுனை ஆக்ஞா. அதுக்கு மேற்கொண்டு போறதுதான் உனக்கு முக்தி நிலை, ஞான நிலை. அதை பத்திதான் 10 குறளும் அம்பை பிராட்டி சொல்லிட்டே இருந்தார். இப்ப கிளியரா தெரிஞ்சிடுச்சு நமக்கு. சோ ஆக்ஞாவோட நிக்க முடியாது. அதுக்கு மேல போறச்சுதான் 2.5 கலந்த நிலை ஏற்படும் தெரியும். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளிகாம்பாள் தோதாபுரியின் மூலமாக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. இப்போ இவ்வளவு தூரம் நம்ம எனர்ஜி ஏற்றணும் இல்லையா? அது அவை பிராட்டிக்கு தெரியும். என்னடா நம்ம வழியெல்லாம் காட்டிட்டோம், பையனுக்கு எப்படி எனர்ஜி தர்றது அதை பத்தி சொல்லணும் அப்படின்னுட்டு இன்னைக்கு முழுக்க 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 நாம நம்முடைய மணிப்பூரகம், நம்முடைய நேவல் பாயிண்ட், நம்முடைய தொப்புள், அதுதான் சக்தி நிலை. தட் இஸ் ஏ வெரி ட்ரெஷர் ட்ரோவ் ஆஃப் த பிசிக்கல் எனர்ஜி. உயிரும் உணர்வும் உளவாம் கிளைகள், உடலும் உயிரும் உளவாம் கிளைகள் 2 உந்தி பெற, ஒன்று அதன் மூலம் உந்தி பெற. உயிர்னு வர்றச்சியே செயல்கள் தவிர்க்க முடியாது. கைய கால குழந்தை ஆட்டிக்கிட்டு கையா முயான்னு கத்தரைச்ச அம்மா எல்லாம் பதறி போவாங்க. அதே போல குருவி எது இருந்தாலும் சரி, அது கியாமியான்னு வாயை திறந்து லபோ லபோ லபோன்னு அடிச்சுக்கிறச்சே அம்மா குருவி அப்பா குருவியோ தே பிகம் நர்வஸ். உடனே பறந்து போய் எங்கேயாச்சும் கொண்டாந்து வாயில ஊட்டுது. அதுக்கு அடிப்படை ஜட்டராக்னி, அங்கேயும் அந்த அக்னி தான். அது போல நம்முடைய உடல் உயிர்னு வர்றச்சியே அந்த செயலாற்றல் என்பது தவிர்க்க முடியாது. அது போல உடல் அது ஒட்டி வர்றது உணர்வுகள். உணர்வுகள் உங்கள் உடல் மூலம் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் ஒன்று அதன் மூலம். அந்த உயிர்ப்பு என்பதுதான் மூலம். அந்த உயிர்ப்பு என்ற தத்துவம் நம்முடைய தொப்புள்ளதான் இருக்கு. ஏன்னா அங்கிருந்துதான் நம்ம வந்தோம். நம்ம அம்மா நம்மள 10 மாதம் தன்னில் ஒரு பகுதியாக தாங்கி அவ்வளவு அருமை சீராட்டி பாராட்டி
தன்னைத்தானே ரசித்துக் கொண்டு அவர்களுள் நாம் லயித்து ஒரு குழந்தையாக வெளிவந்தப்ப அந்த தொப்புள் கொடி பந்தம் இருக்கு. அது that point, that center remains still the energy center to the last. ஏன்னா அங்கிருந்து முக்கியமான 72,000 நாடிகளும் உடல் முழுக்க பாருங்க. 10 நாடிகள் தான் மூலாதாரத்தில், 10 முக்கியமான நாடிகள், 72,000 நாடிகள். பெரிய பெரிய. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது, அங்க என்ன பண்ணாங்க, ஞான நிலை என்ன காட்டிட்டாங்க. ஆனால் ஞானம் பிரியாமை. நீங்க வந்துட்டீங்கன்னா கூட உடல்ல இருக்கிற வரைக்கும் உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும், ரமண பகவானே அப்பேற்பட்ட அத்வைத்திய ஞானியாக இருந்தாலும், அழகம்மை அவங்க அம்மா கடைசி காலத்துல மகனே மகனே தவிச்சிருக்கச்ச அந்த கந்தாசிரமத்துல அம்மாவுடைய மார் மேல ஒரு கை வச்சு, எதுவா இருந்தாலும் எனக்கு இந்த உடலை கொடுத்த அற்புதமான தெய்வம் நீங்கள், உங்களுக்கு ஞானம் கிடைக்காமல் நான் யாருக்கு செய்ய போயிட்டு he will uplift her to the ultimate. அது ஒரு மகனாக தன் தாய்க்கு அவர் செய்த மிகப்பெரிய ஒரு, என்ன சொல்றது, அந்த அம்மா செஞ்ச புண்ணியம். அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் மாத்ருபூதேஸ்வரர்ட்டு திருவண்ணாமலையிலே அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு மேலதான் எழுப்பப்பட்ட கோவில் அது. ஆக இறைமை நிலைக்கு உயர்த்தியவர் ரமண பகவான். ஆக மாத்ருபூதேஸ்வரர், அந்த ஈஸ்வரர் தாய்மையின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறார். அதற்கான நன்றி கடன் ஆற்றியிருந்தார் ரமண பகவான். அதுபோல ஞானம் பிரியாமை. எவ்வளவுதான் மேல போயிட்டாலும் அதுதானே அன்னைக்கு இட்டதி அடி வயிற்றிலே முப்புறத்தில் இட்டதி முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்ன இட்டதி மூழ்கவே அப்படின்ட்டு பட்டினத்தார் தன் தாயார் இறந்த பொழுது ஏமச்சடங்கர் செய்ய ஓடி வருவார் அம்மான்னு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். நீங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னடா பெத்த வயிறு பத்தி எரியுதுடா, எது வரைக்கும் வணிக குலத்துக்கே தலைவனா இருந்த நீ இப்ப ஆண்டியா ஒரு துண்டை கட்டிக்கிட்டு போறேங்கிறியே, என்னால தாங்க முடியலடா, எனக்கு யாருடா கொள்ளி வைப்பான். அப்போ சொல்லுவார், தங்களுக்கு ஈமச்சடங்குகளை செய்யாமல் இந்த எல்லையை தவிர்த்து நான் போக மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுப்பார். அதனால்தான் அந்த எல்லைப்புறத்துல அங்கே ஒரு மண்டபத்திலேயே இருப்பார். தன் தாயார் இருந்ததை கேட்டு வந்த உடனேயே என்னுடைய வெந்து சாகுதையோ அப்படின்ட்டு எங்க அம்மாவுக்கு நெருப்பு வைக்க மாட்டேன்ட்டு வாழைப்பட்டைகள்லாம் கொண்டு வர சொல்லுவார். வாழைப்பட்டைகள் மேல தன் அம்மாவினுடைய உடலை பரப்பி தன்னுடைய ஞான கனல அன்னைக்கு அந்த தகனம் ஊட்டுவார். இதெல்லாம் சரித்திரம். அது போல ஞானம் பிரியாமை. நீங்க சகசிரார்த்தப்பட்டு இரண்டரை கலந்து அந்த இரண்டு இல்லாத நிலையில் இருந்தாலும் உடல் என்று ஒன்று இருக்கும் வரை, உயிர் என்று ஒன்று இருக்கும் வரை உணர்வுகளும் இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்வுகள் வித் மினிமம் கர்மா. மினிமம் கர்மா என்ன? நிஷ்காமிய கர்மா. அதே ரமண பகவான் அவருடைய இதுல கிச்சன்ல போயிட்டு காய்கறில வெட்டி தருவார், அந்த பசுமாட்டை பார்த்துப்பார், இதெல்லாம் அவர் செய்வார். தினசரி நிச்சய கர்மாவில் பண்ணிட்டு இருந்தார். மலையில போவார். அவருக்கு இந்த தடி உருவாக்குறது ரொம்ப இஷ்டம். எந்த ஒரு உலர்ந்த மரக்கிளையை பார்த்தாலும் அதை சீவி அழகா தடி பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பார். அது போல செயல்கள் என்பது தவிர்க்க முடியாது. ஏன்னு மணிப்புரகத்துல ஜட்டராக்னி இருக்கிற வரைக்கும் செயல். அதனால அது எவ்வளவு முக்கியம். ஞான நிலை சர்வ முக்கியம். அதே நேரத்துல உடல் உயிர் என்ற ஒரு இணைப்பு இருக்கும் வரை உங்களுடைய நேவல் பாயிண்ட் மணிப்பூரக சக்கரா இஸ் வெரி வெரி டீப். அதுக்கு முழுமையான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா ஞானம் பிரியாமை. ஞானத்தின் நிலைக்கு போயிட்டா கூட அதை விட்டுடாம இருக்கிறதுக்கு இந்த உடம்பு இருக்கணும். அப்பதான் ஞானத்தின் வெளிப்பாடுகள் சொல்ல முடியும். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம். இப்ப முதல் குறள் பார்க்கணும். பிறந்த இடம் மாலிடம் பேராத இருப்பின் இறந்த இடம் வன்னி இடம். பிறந்த இடம், நம்ம பிறந்த இடம் எது? அம்மா கிட்ட வந்தப்ப நம்முடைய தொப்புள். பேராது இருப்பின், அங்கே உன்னுடைய சக்தி என்பது மாறாமல் குறையாமல்
இருக்க நீ பார்த்து கொள்ள வேண்டும். பெயராது தன்னிலை மாறாமல். அதனாலதான் எப்பவுமே உஜ்ஜய பிரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது. இட்ஸ் அப்டாமினல் பிரீத்திங் அண்ட் டீப் பிரீத்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டீப் பிரீத்திங் இருக்கச்சதான் எப்படி கிராமத்துல எல்லாம் இந்த உலக்கடாம்பாங்க, பிளாக் ஸ்மித், அங்க ஒரு பெரிய பைய வச்சுக்கிட்டு புசு புசும்பாங்க. அப்பதான் அந்த கனல் அந்த அடுப்பு கரியில நல்ல கொழுந்து விட்டு எரியும். அப்பதான் அதுல இரும்பு வச்சு ஹேமர் சுத்தியில் அடிச்சு தனக்கு வேண்டிய ஷார்ப்னஸையோ ஏர்முனை அதனுடைய கூறுமுனை பண்றதோ எல்லாம் செய்வாங்க. அங்க நெருப்பு முக்கியம். ஆனா நெருப்பு கொழுந்து விட்டு எரியறதுக்கு காத்து முக்கியம். ஒரு பெரிய இது பை வச்சிருப்பாங்க. அந்த புசு புசு புசுன்னு காத்தடிக்கிறது. அதனால அது போல நம்முடைய மூச்சு காற்றினால் ஆழ்ந்த மூச்சுக்கள் டீப் பிரீத்திங் பண்ண பண்ண உங்கள் தொப்புளில் இருக்கக்கூடிய அந்த கனல் ஜட்டரா ஆக்னி கொழுந்து விட்டு எரிய எரிய உடல் ஆரோக்கியமாக. அதுதான் இங்க சொல்றது. பிறந்த இடம் மாலிடம். மால் என்றால் விஷ்ணு, பரமாத்மா விஷ்ணு, காக்கக்கூடிய கடவுள். உன்னுடைய உடல் என்று இருக்கும் வரை உன்னுடைய இயற்கை உணர்வுகள் தவிர்க்க முடியாதது. பசி, தூக்கம், கிரியேட்டிவ் பிரின்சிபிள் அண்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ். அதுக்கு அடிப்படையே தொப்புள் தான். அதை சுட்டி காட்டுவதுதான் பிரம்மா விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து படைக்கும் கடவுள் வரது. ஆக படைக்கும் நிலையை உண்டான அத்தனை சக்திகளையும் கொண்டது உங்களுடைய மணிபூரகம் என்ற இடம். பிறந்த இடம் மாலிடம். அப்பேற்பட்ட சக்தி நிலை இருக்கிறது. பெயராது இருப்பின் அந்த சக்திகள் குறையாமல் நீ இருக்கக்கூடிய பூஜை, புனஸ்காரம், மந்திர தப ஜபங்கள், அதுடன் தியானம், யோகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அந்த நிலை அப்படியே இருக்கும். இல்லாட்டி என்ன இடம்? இறந்த இடம். அப்படி உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளாமல் போய்விட்டாயானால் வன்னி இடம். உன்னை சுடுகாட்டுல வச்சு எரிச்சிடுவாங்க. நெத்தி அடி அடிக்கிறாங்க ஔவையா. ஒன்லி 2 சாய்ஸ். ஒன்னா ஒழுங்கு மரியாதையா தபஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு மானிடத்திலிருந்து எனர்ஜி குறையாம பார்த்துக்கிட்டு ஞான நிலைக்கு போகாம விட்டீன்னு உன்னை கட்டையில பாடையில வச்சு நெருப்பு மூட்டி விட்டுடுவாங்க. அழகான குரல் சார், அற்புதமான குரல். பிறந்த இடம் மால் இடம். உன்னுடைய சக்தி நிலை விஷ்ணுவின் இருப்பிடமான உன்னுடைய தொப்புள் பகுதி மணிப்பூரக சக்கரம். பெயராது இருப்பின் அங்கே இருக்கக்கூடிய சக்தியை நீ உன்னுடைய சாதனைகளினால், யோக சாதனைகளினால் நிறுத்திக் கொள்வையானால் நீ ஞானம் பிரியாமை என்ற இடத்தில் இருப்பாய். அத ஒழுங்கு மரியாதையை கவனிக்காம ஏனோ தானோன்னு இருந்தீன்னு இறந்த இடம். எப்படின்னு ஒரு நாள் சாக போற. எங்க சாக போற? வன்னி இடம். வன்னி என்றால் நெருப்பு, தழல். சுடுகாட்டுக்கு போவேன். அழகான திருக்குறள், அழகான அவை குரல். பிறந்த இடம் மாலிடம், பெயராது இருப்பின் இறந்த இடம் வன்னிகள். நீ இருக்கிற சுவடை இல்லாம ஒண்ணு அஸ்தி பண்ணி ஒரு கலசத்துல போட்டு குத்தாச்சிடுவாங்க. அதோட ஒரு சாப்டர் முடிஞ்சது. அப்படி இருக்க போறியா? இல்ல காட்டி அந்த மால் இடம் காக்கும் சக்தி இருக்கக்கூடிய உன்னுடைய மணிப்புரக சக்கரத்தில் உன்னுடைய சக்தியை நிலைநிறுத்தி ஞானம் பிரியாத நிலைக்கு இருக்க போகிறாயா? இது இஸ் யுவர் சாய்ஸ். நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்துட்டேன்டா. இப்ப முக்கியமா சொல்றேன், உடம்பு உசுண்டு இருக்கிற வரைக்கும் சக்தி முக்கியம். அந்த சக்தி முழுமையா ஞானத்தை பார்த்து இருக்கணும். இன்னும் சாப்பிடுறது, தூங்குறது, வம்படிக்கிறது இப்படி இருந்தீன்னு எப்படி ஒரு நாள் சாக போற. சாத்து செத்து போயிட்டேன்ன ஞானத்தை பத்தி நினைக்காது. உன்னை நேரா தூக்கிட்டு போயிட்டு சுடுகாட்டுல வச்சு எரிச்சிடுவாங்க. உனக்கு எது வேணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜோல்ட். உருப்படுறியா உருப்பட மாட்டியான்ட்டு அடுத்து இருக்குவாங்க. இரண்டாம், சாகாது இருந்த தலமே மௌனம், அது ஏகாந்தமாக இரு. சாகாது இருந்த தலம். சாகாது இருந்த தலம் எது? உனக்கு உஷ்ணத்தை, உடம்புல உஷ்ணம் இருக்கணும். உன் உடம்பு ஜில்லிட்டு போச்சுன்னா நீ செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதனால்தான் வயசானவங்களா கூட இழுத்துக்கிட்டு இருக்கிறப்ப வயிற்றை தொட்டு பார்ப்பாங்க, தொண்டையை தொட்டு பார்ப்பாங்க. இன்னும் சூடு இருக்கா பாருட்டு. ஆபா ஜில்லிட்டு போச்சுப்பா, இன்னும் கொஞ்சம் தான்ப்பா, தெரிஞ்சவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பான்.
அதுதான் நவை பின்னாடி சொல்றாங்க, சாகாது இருந்த தலம். சாகாது இருந்த தலம் என்றால் உன்னுடைய உஷ்ணம், உன்னுடைய உடல் வெப்பம், உன்னுடைய ஜட்டராக்னி, அந்த தலம் எது? உன்னுடைய தொப்புள்பம், மணிப்பூரகம் தலமே. அந்த தலத்தில் இருந்து கொண்டு மௌனம், மௌனமாக உன்னுடைய சாதனைகளை செய்து கொண்டிரு. அதுக்கு எப்படி இருக்கணும்? ஏகாந்தமாக உன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏகாந்தமாக போற வழிக்கு புண்ணியத்தை தேடு. 4 பேருக்கு நல்லது பேசு, நல்லது நினை, நல்லது சொல்லு. பிளஸ் பண்ணிட்டோம். அப்படி பண்ணின ஞானம் பிரியாமை. போன அதிகாரத்திலேயே அவனுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டேன். உன்னையும் பண்ண வச்சுட்டேன். எப்படி இது அடி இது முடி, எப்படி சகசிரஹாரத்துக்கு போறதுன்ட்டு சொல்லி கொடுத்துட்டேன். தெரிஞ்சுக்கிட்டோம். திருப்பி திருப்பி நீ மக்கு படவா மாதிரி இப்படி பண்ணின சாவு. வன்னி இருந்த இடம் சுடுகாட்டுல போய் உன்னை சுட்டு எரிச்சிருவாங்க. ஒன்னா அப்படிவா நடிப்போ. அவ்வை பிராட்டி இது ஒரு நமக்கு சவுக்கடி கொடுத்து, இவ்வளவு தூரம் எனக்கு புத்தி சொல்லிடுறேனே, ஒழுங்கா புத்திக்கு ஒழுங்கு மரியாதையாவா அப்படின்னு வார்னிங் சிக்னல்ஸ் ஷீ இஸ் லீடிங் அஸ். சோ இரண்டாவது என்ன? சாகாது இருந்த தலம். உன்னை உயிருடன் வைத்திருக்கக்கூடிய அந்த இடம் உன்னுடைய மணிப்பூரக சக்கரம், உன்னுடைய தொப்புள் பகுதி. மௌனம் அது. அங்க கெக்க இல்லாம அந்த மௌனம், அந்த மணிப்பூரகத்துடைய எனர்ஜி சென்டர் என்ன? பாசிட்டிவ் இஸ் ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. சந்தோஷம், பெருந்தன்மை, காருண்யம், கருணை. அப்படி இருந்து என்ன ஞானம் பிரியாத நிலையில் இருப்ப. நெகட்டிவ், பொறாமை, பேராசை, இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படி இருந்து என்ன கடைசியில எந்த இடத்துக்கு போவ? இறந்த இடம், வன்னி இடம். ஒரே நாள்ல முடிஞ்சு போயிட வேலை. நீ சம்பாதிச்சு எல்லாமே போயிடும். அதனால அங்க வரியா இங்க போறிய. ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. சாகாது இருந்த தலைமை மௌனம் அது. மணிப்பூரகத்தை நல்லா கெட்டியா வச்சுக்கும் எனர்ஜி. எங்க என்ன பண்ணணும்? மௌனம். அனாவசியமா வாயை கொடுத்து காசிப்புல போகாது. நீ என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டேன். அதனால ஜபதபங்களை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு லட்சியத்தை அடைவதற்கு ஞான நிலையிலேயே கவனமா இரு. அதுக்கு எப்படி இருக்கணும்? ஏகாந்தமாக இரு. கூட்டத்தை தவிர அனாவசியமான தொடர்புகள் வேண்டாம். சத்சங்கத்தோட மட்டுமே இரு. அப்படி இருந்தேன்னா நீ அந்த ஞான நிலையிலிருந்து பிரியாமல் இருப்பாய். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்க, அந்த கடவுளை பத்திய பாடலோ இல்லாட்டி சினிமாவோ இதோன்னு பார்த்துட்டு இருந்தானே, ஆஹா இப்படி இதுதான் ராமாயணத்தை பார்த்துட்டு இருங்க, மகாபாரதத்தை பாருங்க, ஆஹா ஆஹா நமக்கு தெரியாம என்ன ஜென்ம ஜென்மாவா இருக்கிறது நமக்கு. அது நம்மளை உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாம் குப்பைங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய எனர்ஜி மட்டும் செலவாகிட்டே இருக்கும். அது மறக்காதீங்க. அவர் மணிப்பூரகம் இஸ் லைக் a rechargeable battery. By doing all the sadhana and yoga, you are charging it every day. But still, ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடு இல்லை, போகு ஆறு அகலா கடை. வரவு வர்றது கொஞ்சமா இருந்தாலும் போறது அதிகமா இருக்க வேணாம். திருவள்ளுவர் சொல்ற ஆகு ஆறு அளவு இட்டிது ஆயினும் கேடு இல்லை, போகு ஆறு அகலா கடை. வரவு 8 செலவு 10 கடைசியில் துண்டனா. அந்த நிலைக்கு போக அதுதான் சொல்றாங்க. சாகாது இருந்த தலைமே அந்த மணிப்புர சக்கரத்துல மௌனம் அது. நீ உண்டு, உன் வேலை உண்டு, உன் லட்சியம் உண்டுன்னு இருக்கிறதுக்கு ஏகாந்தமாக இரு. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆன்ம பாதையில முன்னேறத்துக்கு. ஏன்னா ஞான நிலை சொல்லிட்டாங்க. அதை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஞான நிலை பிரியாமை அதை விட முக்கியம். மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த அதிகாரம். 3வது பார்க்கலாம். வெளியில் விளைந்த விளைவின் கனிதான் ஒளியில் ஒளியாய் உறும். வெளியில் விளைந்த விளைவின் கனிதா. வெளினா பரவெளி, ஆகாச பெருவெளி. விளைந்த விளைவின் உன் தவத்தின் மூலமாக நீ பெறக்கூடிய பலன் கனிதா ஒளியில் ஒளியாய் உறும். இங்க ஏற்கனவே நட்சத்திரம் மாதிரி ஒளிய பார்த்துட்ட. அப்புறமா பேரொழியை நீ பார்க்க போற.
ஒளியில் ஒளியாய் உறும். நட்சத்திர ஒளி சின்னது, பேரொளி கோடி சூரிய பிரகாச ஒளி உனக்குள்ளேயே இருக்கு. அது எப்ப வரும்? வெளியில் விளைந்த விளைவின். இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய அற்புதமான படைப்பு தான். அந்த ஒரு நிலையிலேயே இருந்து எல்லாத்தையும் மதிச்சு நடந்துக்கோ. எல்லா உயிரிட்ட அன்பு காட்டிக்கிட்டு அன்பு அன்பு அன்புன்னு அன்புலயே இருந்து என்ன நீ உனக்குள்ள ஒளி தானாக வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்மளை கண்டிச்சாங்களா? மூணாவது, நான் கோவப்பட்டு தப்பா நினைச்சுக்காதடா, உன் நல்லதுக்கு சொல்றேன். வெளியில் விளைந்த இந்த பறவெளிகள், ஆகாச வெளியில் நீ கலந்திருக்கக்கூடிய அற்புதத்தில், அந்த ஆனந்தத்தில் அப்படியே இருந்தீன்ன, அதனுடைய கனிதான், அதனுடைய முழுமையான பலன்தான் ஒளியில் ஒளியாய் உறும். ஆக்ஞாவிலிருந்து ஞான நிலை போயிட்ட அந்த ஞான நிலையிலேயே நித்தியமாக நிரந்தரமாக பிரியாது இருப்பாய். அதுக்கு என்ன பண்ணணும்? மௌனம், அது ஏகாந்தமாக இரு. மௌனமா இருக்க கத்துக்கணும். மௌனம்னு என்ன? பேசாம இருக்கிறது கிடையாது. எண்ணங்கள், செயல், வார்த்தைகள், செயல்கள். உங்களுக்குள்ள இந்த மௌனத்தை நீங்க உணரணும். அதுதான் உண்மையான மௌனமான நிலை. அந்த மௌன நிலையில் இருந்து ஏகாந்தம் தானா வரும். போறண்டா போறண்டா போறண்டான்ட்டு தோணும். அப்பதான் அந்த ஞான நிலை, பிரியாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும். வெளியில் விளைந்த விளைவின் கனிதான் ஒளியில் ஒளியாய் உறும். அதனால அந்த ஆகாச தத்துவத்துல எவ்வரி எண்ணுரு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்திப்பற ஈசன் நல் பூஜனை உந்திப்பற. உபதேச உந்தியார் அந்த 30 பாடல் போதும். அத்தனை ஞானத்தையும் உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு கனி ரசம் அது. அதுலதான் ராவண பகவான் சொல்றாரு எதுவுமே. சோ இது முதல் பாயிண்ட். முதல்ல 2 வாணி. ஒண்ணு, ஒழுங்கு மரியாதையா தியானம் பண்ணு, அந்த ஏகாந்த மணிப்புறத்தை நினைச்சு வச்சுக்கோ. இல்லாக்காட்டி சுடுகாட்டுல போய் எரிஞ்சிருவேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணாங்க? ஏய், நீ என்ன இருக்கணும்? மௌனம் மாதிரி ஏகாந்தமாயிரு. இல்லாக்காட்டி நீ முடிவு அவனு சொல்ல முடியாது. ஐ கேனாட் கிவ் யூ கேரண்டி. சரி, கவலைப்படாத. அந்த ஏகாந்த நிலை நின்று கட்சியை இந்த பறவெளியில், ஆகாச வெளியில் அத்தனை உயிர்களும் அத்தனை படைப்புகளின் மூலம் ஒன்றுதான் என்று உணர்ந்து உன்னை நீ நிலைநிறுத்திக் கொள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீ அடைந்த ஞான நிலை பிரியாமல் உன்னுடனேயே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா எப்படியும் உன்னை ஊர் சேர்க்கறது முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்ப கூடவே கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க வேகத்துக்கு நீ ஈடு கொடுக்க மாட்டேங்கிற. அது ஒரு ஆதங்கம். பையன் என்னடா இவ்வளவு சொல்லி கூட திரும்பி திரும்பி அங்கேயே போறானே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்துல வந்ததுதான் முதல் 2 குறள்கள். 3வது குறள், கவலைப்படாத, அந்த அற்புதமான ஆகாச வெளியின் பயன்தான், கனிதான் ஒளியில் ஒளியாய் வரும், அந்த பேரொளியாய் வந்து நிலைக்கும். அதுக்கு அடுத்தது, மறவா நினையா மௌனத்து இருக்கில் பிறவார் இரவார் பிணை. உனக்கு பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில் இருந்து கொண்டே இருக்கிறாய். இன்னும் எத்தனை காலங்கள் இருக்க விரும்புகிறாய்? இது எத்தனை ஜென்மாங்க, எத்தனை ஜென்மம் நீங்க அலசி ஆராய்ஞ்சு என்னென்னவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போட்டாலும் நம்ம உடம்பு நம்ம சொன்னது கேட்க மாட்டேங்குது. நம்ம நினைச்ச நினைப்புக்கு கால் வர மாட்டேங்குது. நம்ம நினைச்ச நினைப்பு உடம்ப விளைய மாட்டேங்குது. ஒக்கு புக்குன்னு எனக்கு இருமல் வேண்டாம்னா இருமல் வருது. கர்ப்ப எனக்கு நெஞ்சில அடைப்பு இருக்கணும்னா வருது. என்னடா ராமா கோவிந்தா, இன்னும் எத்தனை காலம் பெருமாளே என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு கூப்பிடக்கூடியதுல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வாராதிகள் பாடின மாதிரி அவை பின்னாடி சொல்றாங்க. மறவா இறைவனுடைய நாமாவளியை மறக்காது. நினையா அதை தவிர வேறு எதையும் நினைக்காது. நினைக்காம சொல்லல. வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் ரொம்ப அழகான தமிழ். நினையா என்றால் நினைக்காத நேரம் இல்லை. மறவா உன்னை மறக்கவே கூடாத ஒரு நிலை வேண்டும். நினையா உன் நினைப்பு என்னுக்குள் நீங்காத நிலை வேண்டும். 2 நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவ். மறவா என்றால் உன்னை மறவாது நாமாவளி பண்ணிட்டே இருக்கு. நினையா உன்னுடைய நினைப்பு இல்லாம நான் இருக்கவே கூடாது. உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு. காதலன் காதலிட்டு சொல்லுவா, என்னங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்களே, ஞாபகமே உங்களுக்கு இல்ல.
மறந்தா தானே நினைக்கிறதுக்கு, நீ தான் எனக்குள்ள நித்தியமா இருக்கியே அப்படி சொல்ற மாதிரி அவ்வை பிராட்டி சொல்றாங்க, நீனையா அப்படி நினைக்காத நேரமே இல்லைங்க என்று மௌனத்தை இறைக்கில். உனக்குள்ள நீ ஆழ்ந்து இருந்தா பிறவார் இரவார் பிணை. பிறகு பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி உன்னை தீண்டாது. சோ பிறப்பு இறப்பு சுழற்சி நம்மளை தீண்ட வேண்டாம் என்றால் 2 பண்ணணும். 1 இறைவனுடைய நாமாவளியை மறக்காம இருக்கணும். 2வது இறைவன் தான் சகலம். எல்லாம் அவன் தன் சரணாகதி பண்ணிட்டே இருக்கணும். இது 2 பண்ணிட்டு மௌனமா இருக்கணும். அதுதான் 2த்தையும் விட முக்கியம். நானும் தினம் ஜெபம் பண்றேன், 108 ஜெபம் பண்றேன், 1008 ஜெபம் பண்றேன்னு பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம் கழுத்துல கட்டிட்ட ருத்ராட்சி கோட்டையை புடிச்சுக்கிட்டு மத்தவனை பத்தி எதனா பேசிட்டு இருக்கு என்ன, அங்க மௌனம் இல்லா காட்டி பிரயோஜனம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் நம்ம கடமைகளை பண்ணணும், யோகா பண்ணணும். 2வது இறைவன் நினைப்பு. அல்டிமேட்லி இஸ் தட். சார் எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த உடம்பு பசி, பிணி, மூப்பு, இறப்பு இதை தவிர்க்க முடியாது. எத்தனை காலம் இந்த போராட்டம்? ஒரு வேளை இல்லாட்டி ஒரு வேளை நமக்குள்ள இந்த விரக்தி நிலை வரும். ஒரு பல்லு ஆடிட்டு இருக்கு, இல்லாட்டி பல் கூச்சமா இருக்கு, ஆசையா இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ட்டு. ஐஸ்கிரீம் வேற கொடுத்துட்டான் கல்யாணத்துல, கண்ணுக்கு எதிரில. அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சு பிடிச்சிக்க. அவன் கால்கேட் கமர்ஷியல் காட்டுற மாதிரி இல்லையா? அப்போ இந்த உடம்பு சுகம் எங்க போச்சு? அப்போ இதற்கு மீறி ஒரு நிலை இருக்குமா? தானா வரும். அதுதான் சிவசூத்திராவுல நிவிருத்தி கலா, நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா இல்லையா? அந்த படிக்கும்போது அத அந்த நிலை நமக்குள்ள இருக்கு. வித்திட்ட அந்த பெருமாள் நமக்குள்ள ஒரு விதை விதைச்சிருக்க. இந்த பூரணமா திருப்தி வரலையே, பூரணமா திருப்தி வரலையே, பூரணமா திருப்தி கொடுக்கக்கூடிய நிலை ஒன்று உண்டா என்ற கேள்வி மனித பிறவிக்கு மட்டும் தான் வர முடியும். பிரதிஷ்ட கலா, நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா, வித்யா கலா, சாந்த கலா, சாந்தி அதீத கலா. இதுதான் 5 வழிகள் நாம் வெளியேறதுக்கு நம்முடைய நிலை உணர்வதற்கு சிவபெருமான் சொல்வது சிவசூத்திரம். ஆக மறவா, மறக்காம இருக்கணும். நினையா, அந்த நினைப்பை தவிர வேற நினைப்பு இருக்கக்கூடாது. அதோட மௌனத்தை இருக்கில் பிறவார் இரவார் பிணை. பிணைனா பிறகு, பிறகு அந்த பிறப்பும் இருக்காது, இறப்பும் இருக்காது. நித்திய சூரியாக என்றும் நீ விளங்குவாய். அதுக்கு அடுத்தது ஆக 2 முக்கியம். வரிசையா சொல்லிட்டே வராங்க நமக்கு. இன்னும் அதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க? என்ன பண்ணணும்? ஆகாச தத்துவம் எங்க இருக்கிறது இறைவன், எல்லா உயிரிலும் இருக்க இறைவன்ற உணர்வு வேணும். 2வது இறைமையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நினைப்பை தவிர வேற எந்த நினைப்பு இருக்கக்கூடாது. மௌனத்துல இருக்கணும். அடுத்தது குருவாம் பரநந்தி கூடல் குறித்து ஆங்கு இருபோதும் நீங்காது இருபோதும்னா காலை மாலை எல்லா வேலையும் என்ன பண்ணணும்? குருவாம் பரநந்தி, கடவுளை நீதான் வழிகாட்டு, கடவுளை நீதான் வழிகாட்டணும். நீங்க ஷிரடி பாபாவை கும்பிடுறீங்களோ, தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறீங்களோ, இல்லாட்டி பெருமாளை கும்பிடுறீங்களோ, நீங்க வேண்டது இது ஒன்னாதான் இருக்கணும். கடவுளே, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பிழைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கள், உங்கள் அருள் நெறி வேண்டும். நீங்க என்னை காப்பாத்தாம வேற யார் காப்பாற்றும்? எல்லாரும் கஜேந்திரன் ஆயிடும், கஜேந்திர மோட்சம். பெருமாளே நீதான் சகலமும், நான் ஒண்ணு செஞ்சேன்னு அதுவும் நீ கொடுத்ததுதான், காப்பாத்து அப்படின்னு சரணாகதி பண்ணுங்கிறாங்க. குருவாம் பரநந்தி கூடல் குறித்து, கூடல் என்றால் ஐக்கியமாதம், பெருமாளுடைய பாதங்களை சேருது. ஆக குருவாம் பரநந்தி, இறைவா நீதான் எனக்கு குருவாக எனக்கு வழிகாட்ட வேண்டும், உன்னிடம் ஐக்கியமாவது ஒன்றுதான் என்னுடைய லட்சியம் என்ற ஒரே நினைப்பில் குறித்து, அந்த நினைப்பை ஒண்ணு மட்டும் வச்சுட்டு இருந்தேன்ன இருபோதும் நீங்காது. காலை வேலை எப்பவும் அந்த இறைவனுடைய லட்சியத்தை ஒண்ணு குறிப்பா வச்சுக்கிட்டு நீ அடைந்த ஞான நிலையிலிருந்து நீ பிரியாமல் அங்கேயே பரவெளியில் பர ஒளியாய் நீ உனக்குள் ஆனந்த நிலையை அனுபவித்துக் கொண்டிருப்பாய் காப்பிட்டு ஒரு அஷ்யூரன்ஸ். அந்த அவ்வை பிராட்டி நம்மள மொள்ள அப்படியே மேல 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 கூட்டிட்டு போறத நம்மளால உணர்வு பூர்வமா அம்மாவுடைய ஆதங்கத்தை பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் ஸ்பெல் பண்றாங்க. மறவாது அந்த நினைப்பு நீங்காது இருக்கணும். 2வது
இறைவனுடைய அருளை இறைஞ்சி பெறணும். சரணாகதி. கடவுளே, உன்னை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. நீதான் எனக்கு வேணும். அது சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையிடையே பொருள் கேடும். பெற்ற மெய்த்தொண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றவிலங்களை கொள்ளாமல் போக இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு துவமையாவும் உமக்கே நான் செய்து மற்ற நான் காமங்கள் வார்த்தையில் வரும். எங்க வச்சாலும் சரி, உன்னை விடமாட்டேன். நீ தான் நான் பார்த்தேன். 7 பிரிவினர் எத்தனை பிறவி இருந்தாலும் சரி, நீ ஒருத்தர் தான் எனக்கு முக்கியம். உன்னுடைய சரணார விந்தங்கள் ஒண்ணுதான் எனக்கு முக்கியம். அது பிடிச்சுக்கோங்க. பெருமாளுக்கு வேற சாய்ஸே கிடையாது. He has to say. அதுதான் இங்க சொல்றாங்க. குருவாம் பரநந்தி கூடல் குறித்து இறைவனுடைய தாள்கள் தான் என்னுடைய குறிக்கோள் என்று ஒருமுகப்பட்டு நீ இருப்போதும் நீங்காது இரு, எப்பவும் கடவுள் நினைப்பிலேயே இரு அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது வாங்க அழகா மொள்ள யுத்த குரல் சுந்தர ஜோதி. அந்த ஜோதி எப்படி இருக்கா? கண்ணு கூசுற மாதிரி இல்லையா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த என்டி எல்லாம் படிச்சீங்கன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். நான் போன அவரு என்னை சுத்திரியும் பளிச்சு ஜோதி வெளியமா தெரிஞ்சது. ஆனா அந்த வெளிச்சம் கண்ணை கூசல, ரொம்ப சூத்திங்கா இருந்தது, ரொம்ப சுகமா இருந்ததுன்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து அனுமானமா அனுபவமா தெரியாது. அது எல்லாருமே அதான் சொல்றது. ஒரு பேரொளி இருக்கிறது. அந்த பேரொளி நமக்கு அதை பார்க்கறச்சிய நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அன்பு பெருகுது, கண்ணெல்லாம் ஒண்ணுமே கூசல அப்படின்னு. அதுதான் இங்க சொல்றது. சுந்தர ஜோதி துலங்கும் இடம் அது மந்திர சக்கரமும் ஆம். சுந்தர ஜோதி துலங்கும் இடம் அது எது? உன்னுடைய மணிப்புரகம், உன்னுடைய தொப்புள் பகுதி. அந்த தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய ஜடராக்னி சுந்தர ஜோதியா இருக்கான். அப்படியே கட கட கடன்னு ஒரு ஜம்முன்னு ஒரு புஷ்பக விமானம் மாதிரி உங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மந்திர சக்கரமும் ஆம் அது உனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு அதிர்வலைகளை, ஆனந்த அதிர்வலைகளை கூடியது. அது வெரி இம்பார்ட்டன்ட். அங்கதான் நம்ம அன்னைக்கே சொன்ன நம்முடைய மணிப்பூரகம் டு அநாகதம் தான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. நீங்க வச்சு பாருங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் பக்கத்துலயே இருக்கு. சுவாதிஷ்டானம் பக்கத்திலேயே இருக்கு மணிப்பூரகம். உங்க தொப்புள், உங்களுடைய ஜெனிட்டல்ஸ், உங்களுடைய மூலாதாரம், the sensitive portion between your anus and the genitals, இது மூணுமே பக்கத்துலயே இருக்கு. L4 L5 கீழே இருக்கு. அப்புறமா தொப்புள் வந்துட்டீங்க லம்பார் ரீஜன்ல. அங்கிருந்து அநாகதா thoracic அந்த டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தி. அது நடுவில் இருக்கிறதுல தண்ணி, full of internal intestines, everything is there in the water element, in the bile இல்லையா? அப்ப இந்த சைல்ட் CHILE அதெல்லாம் மேந்தன் இருக்கு. அங்கதான் நமக்கு ஆஞ்சநேயர் வேணும். ஆஞ்சநேயர் யாரு? முக்கிய புராணா. அதுதான் சொன்ன சிறிய திருவடி பெரிய திருவடி. அற்புதம் சார். சங்கு சக்கரம் முதல்ல நாமம், 3 அற்புதமான 2 வெள்ளை ஒரு சேப், 2 பக்கம், இந்த பக்கம் சங்கு, இந்த பக்கம் சக்கரம், இந்த பக்கம் ஆஞ்சநேயர், இந்த பக்கம் கருடாழ்வார். ஆஞ்சநேயர் ஜிம் கொடுக்கிறாரு. அப்படியே கரெக்டா மணிப்புரகத்திலிருந்து அநாகதங்கள் லிஃப்ட் பண்ற அவர் தான். 5லே 1 பெற்றால் 5லே 1 தாவி 5லே 1 ஆறாக ஆரியற்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கை அயலார்வர்கள் கண்டு 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்துக்கான். அற்புதமான சிறிய திருவடி ஆஞ்சநேயர் நம்மள லிஃப்ட் பண்ற. அதனால தான் நீங்க நம்புறீங்களோ நம்பலையும், சுந்தரகாண்டம் படிக்கிறச்ச, ஹனுமான் சாலிசா படிக்கிறச்ச, ஆஞ்சநேயர் நாமாவளி சொல்றச்ச உங்களுக்கு தெரியாம ஒரு சக்தி வருது. அந்த சக்தி எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. மணிப்புரக சக்கரா கட 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 தக 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 தகன்னு எரியும். அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். which is equal to the பாஸ்திரிகா பிராணாயாமா. இந்த ஹதயோக பிரதீபிகா யோகா பாஸ்திரிகா பிராணாயாமா, டைனமிக் பிரீத்திங். அந்த டைனமிக் பிரீத்திங் பண்றச்ச யுவர் மணிப்புரகா இட் கெட்ஸ் எனர்ஜைஸ்ட். இதெல்லாம் தெரியணும் நமக்கு. அநாகதாக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கருடோட மேல லிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல என்ன? மணிப்புரகா இவருடைய அநாகதா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்கண்டிஷனல் லவ். பெருமாள் பாக்குற பையன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கான், அவனை லிஃப்ட் பண்ணியாங்கிற.
கருடாழ்வார் இறக்கையை விரிச்சுக்கிட்டு மேல தூக்கிட்டு போகும். இதெல்லாம் நம்முடைய ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் பார்த்து 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 ஒவ்வொன்றுத்தையுமே சின்னங்களா கொடுத்தாங்க. ஆக சிறிய திருவடி நம்மள மணிப்புரகத்திலிருந்து அனாகத்தாக்க தூக்கி விடுற ஆஞ்சநேயர், அங்கிருந்த கருடாழ்வார் நம்மள மேல தூக்கிட்டு போற பெரிய திருவடி. எங்க தூக்கிட்டு போற? சங்கு சக்கர தத்துவங்கள், யுவர் சவுண்ட் எனர்ஜி, யுவர் லைட் எனர்ஜி அண்ட் த சென்டர். 2 நாமாவளி, வெள்ளை அண்ட் சேப்பு, இடகலை பிங்கலை, அக்னி நாடி, அக்னியே செய்யும். ஆக அந்த ஒருமைப்பட்ட நிலையில் எடுத்து செல்வது முக்கியமானவங்க சிறிய திருவடியும் பெரிய திருவடி. அதுக்கு நம்ம சரணகதி பண்ணணும். அதுதான் இங்க சொல்றது. சுந்தர ஜோதி துலங்கம் இடம் அது. இவர் மணிப்புரக இஸ் பேசிஸ். அங்கதான் அவருடைய எனர்ஜியே இருக்கு. மந்திர சக்கரமும் அங்கதான் நீ செய்யக்கூடிய சாதனைகளுடைய பேஸ். அதுதான் லான்ச்சிங் பேட். அதுதான் எந்த ஒரு ராக்கெட் லான்ச்சிங் ஒரு பேட் வேணுமோ இல்லையோ, கரெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் லீவ் பண்றதுக்கு, அதுதான் அவனுடைய தொப்புள். ஆக உடைய தொப்புள் மணிப்புரக சக்கரமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டீப் பிரீத்திங் இஸ் எசென்ஷியல். முடியுதோ முடியலையோ நல்லா நிம்மதியா உட்காந்துட்டு டீப் பிரீத்திங் ஒரு 10-20 மூச்சு எடுத்து விடுங்க. அப்புறம் பாருங்க உங்களுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி வருதுன்னு. அடுத்தது தூராதி தூரம் சொல்லி தொலையாது பாரா பரா பரம்பா. அடுத்தது தூராதி தூரம் சொல்லி தொலையாது பாரா பரா பரம்பா. தூராதி தூரம்னா ரொம்ப தூரம் நீ போகணும். மணிப்புரகத்துல கவுண்ட் வச்சுட்டீங்கன்னா மணிப்புரத்தை தாண்டி உங்களுக்கு அனாகத்தா இருக்கு, விசுத்தி இருக்கு, ஆக்ஞா இருக்கு, அப்புறம் தான் சகாசம். ஆக உடம்புன்னு வந்துட்ட உன்னுடைய உயிர் சக்தி வந்து தொப்புள் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு புத்திசாலியாயிரு. நீ பராக்கு பார்க்காத அப்படின்ட்டு அவ்வை பிராட்டி நம்மள காஷன் பண்றாங்க. அதுதான் இது. பரா என்றால் சுய பிரகாசம், சுய ஒளியாக இருக்கக்கூடியது. பரா பரா அந்த சுய பிரகாசத்திற்கு ஒரு ரூபத்தை கொடுப்பது. அதுதான் சிவ பார்வதி, விஷ்ணு மகாலட்சுமி. விஷ்ணு வந்து சக்தி காக்கும் கடவுள். ஆனால் விஷ்ணு காக்கும் கடவுள் வந்து பிரயோஜனம் இல்லை. அது ஐஸ்வர்யமா வரணும், எனக்கு பணமா வரணும், காசா வரணும், வீடா வரணும், காரா வரணும், பங்களாவா வரணும், சாப்பாடா வரணும். அதுதான் மகாலட்சுமி. அதனால உன்னுடைய மார்பிலேயே அன்னை என்னை பார்த்துக்கிட்டு இருக்கச்ச நீ எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அன்னமையா பாடுவார். அது போல ஆக பரா 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 அபரா. அபரா என்பது நாம் ஜீவாத்மாக்களாக மாயையில் கட்டுண்டிருக்கப்படுது. பரா என்றால் சுய பிரகாசம், பரா பரா என்றால் அந்த சுய பிரகாசத்திற்கு ஒரு விருப்பத்தை, ஒரு வெளிப்படையான ஒரு படைப்பினை படைக்கும் ஆற்றல் வரா அந்த பராபரா. ஆக பாரா நாம் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறது உன்னுடைய ஞான நிலை. பரா பரம்பார். அதற்காக நீ என்ன செய்யணும்? உனக்குள்ள அந்த மணிப்புரக சக்கரத்தில் உள்ள ஜோதியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜடராக்னியை நீ ஞானாக்னியாக மாத்தணும். அற்புதமான குரல் சார். எவ்வளவு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் தர்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றாங்க. உன்னுடைய சக்தி நிலையம் மணிப்புரகம். அங்க ஜடராக்னி பசிக்குது, மணி அடிச்சா வயிற்றுல பசிக்குது, ஏன்னா சாப்பிடுறாங்க. அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுதுன்னு யோசிங்க. சாப்பிட வந்த செத்தா போட்டுன்னு யோசிங்க. அதே நேரத்துல அந்த ஜடராக்னி அந்த பசிக்கிற வேலையில இறைவா நீதான் எனக்கு முக்கியம் கொடுங்க, அந்த பசி மறந்துடும். இதுலயே இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டினுடைய அளவும் குறையும், உங்க பிராணசக்தி அதிகரிச்சுக்கிட்டே. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஆக பரா பரம் பார். பரா என்றால் சுயஜோதியாக உனக்குள் அந்த இறைவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். பரம்பார் அந்த பரம்பொருளை நீ நினைத்துக் கொண்டிருப்பாய். என்ன பாரா. அப்படி பார்க்காமல் இருந்து விட்டால் தூராதி தூரம் சொல்லி தொலையாது. இதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா, வழி காட்டிட்டேன். நீ இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கோ. நான் சொல்ற மாதிரி இட் இஸ் யுவர் சாய்ஸ். குருஜி சொல்ற மாதிரி இட் இஸ் யுவர் சாய்ஸ். தூதாதி தூரம் சொல்லி தொலையாது. வழி தெரிஞ்சாச்சு. இந்த பஸ் பிடிச்சு இந்த கார் எடுனா போவேன்ட்டு நீ பாட்டு பராக்கு பார்த்துட்டு இருந்தீங்க. தூதாரியும் சொல்லி தொலையாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? பாரா கண்ணுக்கு தெரியாத, பார்வைக்கு எட்டாத பரா பரம் பார்.
பரா என்றால் சுய பிரகாசமான ஜோதி, உனக்குள் பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து பரம்பார் அந்த பரம்பொருள் நினைப்புக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து, மகனே நீ ஞான நிலையை அடைவாயாக. அம்மா அவை பிராட்டி வார்னிங்கும் கொடுத்து வழியும் காட்டு. இல்லாக்காட்டி தூராதி தூரம் சொல்லி தொலையாது. இது அதுன்னு சொல்லிட்டா முடிவே கிடையாது. பாட்டு போய்கிட்டே இருக்கண்டா, நீ தாண்டா முடிவெடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஈரொளி ஈதென்று இறைவன் உரைத்தனன். ஈரொளி ஈதென்று இறைவன் உரைத்தான். நீரொளி மீது நிலை. ரொம்ப அழகு. ஈரொளி என்பது 2. நீங்க முக்கியமா ஸ்ரீ சக்ரா நீங்க தேவி பாராயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த நிலை பண்ண ஈரொளி. ஒண்ணு நாத பிந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித ஞான நமோ, அது வரும் திருப்புகள் வரும். நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ, வெகு கோடி. ஆக நம்முடைய உயிர்ப்பு நிலை 2. நாதம் என்றால் சவுண்ட் எனர்ஜி, பிந்து என்றால் உங்களுடைய சுழுமுனை ஒளி. ஒளி 2மே முக்கியம். அதுதான் ஈரொளி. ஈரொளி ஈதென்று இறைவன் உரைத்தனன். மகனே, என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிந்துவும் முக்கியம், உன்னுடைய நாதமும் முக்கியம். அந்த நாதத்தின் மூலமாகத்தான் மணிபுரகத்திலிருந்து மேல் போனோம். அதுக்கு மந்திர உச்சாடனம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பொழுது உன்னுடைய ஆக்ஞாவில் உனக்கு அந்த பிந்துஸ்தானம், அந்த ஒளி என்பது கைகூடும். நீரொளி மீது நிலை. நீரொளி என்பது அங்கதான் மணிபுரக சக்கரம். வயிற்றுலதான் எல்லா இன்னர் ஆர்கன்ஸும் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் ஃப்ரம் யுவர் கால் பிளாடர், யுவர் kidney, and then your spleen, your liver, everything is contained only in the water element. நீரொளி மீதே நிலை. சார் அவை பிரட்டி அவங்க எம்டியா எம்எஸ்ஆ தெரியல சார், என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. நீரொளி, நீர் நிறைந்திருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஒளி ஜடராக்னி பொருந்திருக்கக்கூடிய உன்னுடைய தொப்புள். இந்த அதிகாரத்துல 10 குறளுக்கும் ஒவ்வை பிராட்டி உங்க தொப்புள் இதை. அதனால நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. அடி வைத்த தொழான்னு விடாதீங்க. ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுங்க. அட் எனி ஏஜ், எந்த வயசுலயும் உங்க தொப்புள முன்ன பின்ன அசைக்கிற அந்த சக்தி வேணும். அப்பதான் உங்களுடைய அந்த மணிபுரக ஜடராக்னி நிலைக்கும். தினம் ஒரு எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. முதல்ல அந்த தொப்புள முன்ன பண்ணுங்க, பின்னாடி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு உட்யான பந்தா. அந்த தொப்புல நல்லா உங்க முதுகெலும்பு ஒட்டுற மாதிரி பண்ணணும். இழுக்கணும் உள்ளத. நல்லா இருக்கிற மூச்சு காத்தெல்லாம் வெளியே விட்டுட்டு உங்க தொப்புல நல்லா உள்ள இழுத்து முதுகெலும்ப தொடுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அதுதான் உட்யானா. மூலாதார பந்தா, உட்யான பந்தா, ஜாலந்தர பந்தா. 3 முக்கியமானது. ஆக அந்த தொப்புள், அந்த வயிறு தொளன்னு இருக்கக்கூடாது. அதை முன்ன பின்ன அசைச்சு, பிகாஸ் there in that place, in that area, there is no muscles. அங்க மசில்ஸே கிடையாது. இட் இஸ் லைக் a tapestry, துணி மாதிரி இப்படி இருக்கு. அது அம்பாளுடைய அனுகிரகம். ஒரு பெண் குழந்தை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு it has to expand, and once again you have to take exercises to contract it. There's a energy center as such. அது இறைவனுடைய அனுகிரகம். உங்களுடைய ஸ்டெர்னத்துக்கு கீழே இருந்து up to your abdomen there are no muscles. It's only a kind of a fiber. ஒரு ஃபைபர் மாதிரி துணி மாதிரி இருக்கு. அந்த துணியை நாம கெட்டியா வச்சுக்கணும். தொப்புல இழக்கக்கூடிய சக்தி எப்பவுமே இருக்கணும். அதனால தான் யோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொப்பை எப்பெல்லாம் தள்ளிட்டு இருந்துச்சுன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீடைன் தட் எனர்ஜி. அதுக்கு நாம செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். அதுக்கப்புறம் கடவுள் தானா வழிகாட்டுவார். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டாக்கிங். கடவுளே எனக்கு வழிகாட்டுன்றப்ப யாரு மூலமாவும் நமக்கு அந்த தனி யோகா கேகா கிடைக்கும். பண்ணுவோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஈரொளி ஈதென்று இறைவன் உரைத்தனன். பிந்துஸ்தானம், நாதஸ்தானம். பிந்துஸ்தானம் இஸ் யுவர் ஆக்ஞா, நாதஸ்தானம் இஸ் யுவர் மணிபுரக.
இறைவன் ஈதென்று உரைத்தனன், இது வழியா தாண்டா நீ வரணும் மேல அப்படின்றான். அதனால என்ன பண்ணணும்? நீரொளி மீது நிலை. நிலைன்னா நிலைப்பாடு கொள்வாயாக. உன் மணிபுரகத்தின் மீது நிலைப்பாடு கொண்டு யூ மாஸ்டர் இட் டு இன்க்ரீஸ் யுவர் ஜட்டராக்னி. அதை மாஸ்டர் பண்ண பண்ண சக்தி அப்படியே வரும். அதுக்கப்புறமா ஈரொளி நிலை தானாக உனக்கு வாய்க்கும். உன்னுடைய சிறிய திருவடி பெரிய திருவடி உனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பகவான் சொல்றான். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது அந்தமும் ஆதியும் எல்லா அரும்பொருள் சுந்தர ஞான சுடர். நான் எவ்வளவு இருக்க சொல்றேன்னு தெரியுமா? திருப்பி திருப்பி நீ சுகமா இருக்க வேண்டாமா? ஆனந்தமா இருக்க வேண்டாமா? எதை மீதும் சாராமலேயே சார்ந்திருக்காமலேயே உனக்குள்ள ஒரு சுயமான ஆனந்தம் பரமானந்த நிலை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். வெரி குட். வேணும் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள். அந்த இறைவன், அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி, ஒரு சக்தி, படைக்கும் சக்தி இருக்குது. அது எப்படி? சுந்தர ஞான சுடர். மிக அழகானது. சத்தியம் சிவம் சுந்தரம். அப்பேற்பட்ட அழகு ஞான சுடர் உனக்குள்ளேயே இருக்கு. சகசிரஹாரத்துல. அதை பார்த்து வா. அதை பார்த்து அன்னமையா கேட்பார். அன்னமையா கேட்க சென்றவர், எனக்கு 2 அழகான மச்சினிச்சிங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் மேல உயிரியே வச்சிருக்காங்க. இவனோட கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா ஜாலியா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறச்சு கேட்பார். இது என்னடா? இதுக்கு மிஞ்சின சுகம் ஒண்ணு உலகத்துல இருக்கா? என் மேல உயிரியே வச்சிருக்காங்க, அன்பையே வச்சிருக்காங்க, 2 வச்சிருச்சீங்க. இதை விட வேற என்ன வேணும்? அப்படி சேலஞ்ச் தான் பெருமாள். அப்ப பெருமாள் பாப்பார். காந்தம் முடிவு பண்ணிடுச்சுன்னு இரும்பு துகளுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. பெருமாள் டிசைட் பண்ணிட்டார் நம்ம தப்பாக எடுத்துக்கணும். அப்போ சொல்லுவார், இந்த அழகுகளை விட பேரழகை உனக்கு காட்டுவித்தா அந்த பேரழகுடன் நீ ஐக்கியமாவாய். உன்னால காட்டவே முடியாது அப்படின்னு. அப்போ பெருமாள் அவர் அழிச்சுட்டு போயிட்டு தன்னுடைய விஸ்வரூபத்தை அந்த அழகான கண்கள் பாக்குறச்ச அன்னமையா சர்வநாடியும் உடைக்கணும். அப்படியே பார்த்துட்டு இருப்போம். இது வல்லவா அழகு, இது வல்லவா பேரழகு. பெருமாளே, இத்தனை முறை இந்த அழகை நான் எங்க காணாம போயிட்டான்ட்டு எல்லாம் வீட்டை மறந்து மத்தியச்சங்களை மறந்து அப்பா அம்மாவை மறந்து அந்த பெருமாள் ஞாபகத்திலேயே. அதுதான் நீங்க உனக்குள்ள அந்த சுடர் இருக்கு. அதுக்கு தாண்டா அவனே கஷ்டப்பட்டு அழிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். கூடவே வா. அந்தமும் ஆதியும் எல்லா அரும்பொருள் சுந்தர ஞான சுடர். அது வழி காட்டிட்டேன். ஞான நிலைக்கு வந்துட்டேன். ஞானம் பிரியாமை. அதை விட்டு கீழே இறங்காது. கீழே சரிக்கிட்டு வராது. அதான் திருப்பி திருப்பி உன்னுடைய ஜட்டராகினிய நல்ல எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கோன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறது. அதுக்கு இடத்துல இது முத்தி சாதனம் என்று ஏட்டில் வரைந்து பதிய வைத்தனன் குருப்பா. இத நான் சொல்லலடா, தட்சிணாமூர்த்தியே சொல்லி இருக்கிறார். அந்த ஞான குருவே சொல்லி இருக்காருடா. அவர் சொன்னதான் நான் சொன்னேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. இது முத்தி சாதனம். எது முத்தி சாதனம்? உன்னுடைய ஜடராக்னியான உன்னுடைய உறுதி ஸ்தானத்தை நீ நல்லா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிட்டு அங்கிருந்து மேல நீ உன்னுடைய எல்லா யோக சாதனைகளை பண்ணிட்டு இங்க வந்துட்டு மேல்நிலைக்கு போ. இது முக்தி சாதனம் என்று ஏட்டில் வரைந்து பதிய வைத்தனன் குரு. ஆண்டோர்கள் சான்றோர்கள் இறைவை எல்லாமே வந்துடுது. வேதங்கள் எல்லாம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். They are not written down. They have been downloaded by the great ஞானிஸ். அவங்க உணர்வால் உணர்ந்தது. ஆக பதிய வைத்தனன் அந்த ஞான ஆசிரியர்கள் தம்மோட முடியாம மற்ற ஜெனரேஷன் யூஸ் ஆகணும் ஏட்டில பதிய வைக்கிறாங்க. வியாசர் விருந்து அவர்கள் வியாச பகவான் எல்லா வேதங்களையும் தொகுத்து உபனிஷத்துக்களை தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது புத்தி சாதனம் என்று ஏட்டில் வரைந்து பதிய வைத்தனன் குரு. அந்த குரு உனக்குள்ளேயே இருக்கார். ஞான சுடரா இருக்கார். அதை பார்த்து வாடா. நான் உனக்கு வழியே காட்டிட்டேன். எப்படி எனர்ஜியை ரீடைன் பண்றதும் சொல்லிட்டேன். அதனால ஒழுங்கு மரியாதையை வந்து சேரு. எல்லாம் காட்டி கட்டைய வச்சு கட்டையில போறவனேன்ட்டு உன்னை தூக்கிற மேல வச்சு நெருப்பை கொளுத்திட்டு ஹாப்பியா வந்துருவா. முதல் நாள் நெருப்பு, அடுத்த நாள் பால்ன்ட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போட்டாக்கு மாலை போட்டா விட்டு போட்டா காட்டி அவ்வளவுதான்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீ உருப்படணும் சொன்ன நான் சொல்ற நிலைக்கு நீ வரணும்ட்டு அம்மை பிராட்டி ஞானம் பிரியாமை ரொம்ப அழகு. அந்த அதிகாரங்களின் வரிசை ஞான நிலையை காட்டிட்டேன். ஒன்றை நிற்றல சொல்லிட்டேன். அடுத்தது உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஞானம் பிரியாமை. மேல போயிட்டீங்க.
மறுபடியும் கீழே வராம சதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்ட்டு நான் உனக்கு ஞானத்தை சொல்லிட்டு இந்த அவை பிராட்டி ஞானம் பிரியாமை என்ற இந்த அற்புதமான அதிகாரத்தை முடிக்கிறாங்க. இன்னும் இது 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், இன்னும் 3 அதிகாரம் 9, 10, 11 அற்புதமாக அவை பிராட்டி நம்மிடம் கைப்பிடித்து அடுத்து செல்கிறார். ஸோ இன்னைக்கு ருச்சிக்கலாம். ஸோ கூட பயணித்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். என்னுடன் வாருங்கள். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். பிரமாதமா இருக்குங்க. ஜொம்மு செய்யுங்க. மந்திர உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவும் கடமைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலையே இல்லை, திருப்தியா ஆகாசத்தை பாருங்க, மௌனத்துல இருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருங்க, நிம்மதியா இருங்க. அற்புதமான ஞானம் நமக்குள்ளேயே இருக்கு. அப்பப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணி அந்த அடிவயத்தை மெல்ல மெல்ல டேக் இட் இன் டாக்ட். வெரி இம்பார்ட்டன்ட். சார் அதுக்கு கபாலபாத்தி யூஸ் பண்ண சார். கபாலபாத்தி கபாலபாத்தி வேற. கபாலபாத்தி அது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. பிகாஸ் யூ ஷுட் நோ ஹவு டு இன்வாலண்டரிலி மூவ் யூர் இன்டெஸ்டைன்ஸ். அது வந்து இட் நீட் டு பி டாட். இட் ஹேஸ் டு பி கைடட் அண்ட் டாட். கபாலபாத்தி பண்ண ஜடராகினி அதிகமாகும். பட் டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல சிம்பிளஸ்ட் இஸ் நாடி சோதனை பிராணாயம். இந்த மூச்சில காது வாங்கி இந்த மூச்சில விடுங்க, இந்த மூக்குல காது வாங்கி சிம். அது பண்ணிட்டே இருந்தாலேயே ஜடராகினி அழகா. நாடி சோதனை மட்டுமே பண்ணி ஞானம் அடைந்த சத்குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வேணும். ஆனா இதெல்லாம் ஒண்ணு பிடிச்சுக்கோ. நாடி சோதனை பிராணாயாமம் நார்மல் பிரெத். அது நார்மல் பிரெத். அது ஒண்ணு போதும், ஒண்ணு போதும். அதனால எனக்கு தெரிஞ்ச மயிலாப்பூர்ல ஒருத்தர் இருக்கார். அவர் நாடி சோதனை பிராணாயம் ஒண்ணுதான் பண்ணுவார். இஸ் எ கிரேட் சத்குரு. எல்லாரும் அப்படி இறைவன் நமக்குள்ள இருக்கிறது உணர்ந்தாலே போதும். கடவுள் நம்ம கூட இருக்க. சரியா சார்? அப்புறம் நீங்க மூணு சொன்னீங்களே, தனியாயிரு சம்திங், ஒன்னு ரெண்டு சொன்னீங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஆல்வேஸ் சீக் ஃபார் நாலேஜ். பி ஹங்கிரி ஃபார் நாலேஜ். தனித்திரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. விழித்திரு, பி அவேர், அவேர்னஸ். யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, எந்த நினைப்பு வரணும், எந்த நினைப்பு வரக்கூடாது, யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது. பி அவேர், வெரி இம்பார்ட்டன்ட். தனித்திரு, விழித்திரு, பசி. இது முருகப்பெருமான் அருணகிரிக்கு சொன்னது, வள்ளலார் நமக்கு அனைவருக்கும் சொன்ன. இதுதான் இன்சிஸ்ட் பண்றோம். பாத்து ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை